நேற்று எடுத்த vlog தான் இது. ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு பொங்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அரிசி கழுவி குக்கரில் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. கிருஷ்ணருக்கு பலகாரம் வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து கண்ணாடி பவுலில் வச்சா சூப்பராக இருக்கும். எப்போவுமே அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த செட்டப் வச்சுருக்கு. விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த தீபாவளிலாம் நான்வெஜ் இல்லாமல் அந்த பவுலில் வைக்கிறதுக்காக இந்த கண்ணாடி செட்டப் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போம். காலம் மாறுற மாதிரி கிருஷ்ணருக்கு கூட எல்லாமே எப்படின்னா ஒரு செட்டு வந்து 800 700 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்கேஜ்குள்ளே இந்த முறுக்கு சீடு அதெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது காஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தனித்தனியாக வாங்கினாலே எனக்கு இந்த பூஜை சாமான் இந்த முறுக்கு செட் எல்லாமே சேர்த்து 450 to 500 அரௌண்ட் ஆகிடுச்சு. ஸோ எது பெஸ்ட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வந்து இந்த அவல் அப்புறம் வெண்ணெய் பால் ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் செஞ்சு வச்சோம். அப்புறம் இன்றைக்கி சின்னதாக சிம்பிளாக வந்துட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். பொங்கல், பாயாசம், சட்னி. அப்புறம் சாமி வீட்டுக்கு வர வைக்கிற அழகில் வந்துட்டு இந்த கால் பாதம்லாம் வச்சு சாமியை சூப்பராக வீட்டுக்கு வர வச்சுருந்தோம். மினி விளாக்லாம் போட்டிருந்தேன். இந்த வீடியோ நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் சொன்னதான் இதுலேயும் சொல்கிறேன். சாமி கும்பிடும்போது அழகாக கிருஷ்ணர் வந்து வீட்டுக்கு நடந்து வர மாதிரி ஒரு அழகான ஒரு பாதம் வந்தது. அது பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. அழகாக சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் ஒரு பக்கம் சாமி கும்பிட, என் பாப்பா ஒரு பக்கம் பெல் அடிக்கும். ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபாகவே இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு செம மழை. யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில. எனக்கு ரொம்பவே ஹாப்பி மூடாக இருந்தது. சிம்பிளாக தான் பண்ணும். எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்க்கும்போது என் பொண்ணு அது வேணும் இது வேணும் ஒன்று ஒன்றா வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அடம் பண்ணியிருந்தா. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஒளிச்சே வைக்க முடியாது. அப்படியும் இருந்து அந்த ரவா லட்டு மேலே என் பாப்பாவுக்கு ரொம்பவே ஒரு கண்ணு. அவளை சமாதானப்படுத்தி கொஞ்ச நேரம் பொறுக்க வச்சுட்டு அப்புறம் அம்மா சாமிலாம் கும்பிட்ட பிறகு இந்த பிரசாதம்லாம் வச்சாங்க. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் எடுத்த ராதா கேட்ட வேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீழே வந்துட்டு என் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மினி விளாகில் பார்க்குறேன். தேங்க்யூ.